பார்த்ததுமே சாப்பிட்ணுன்னு தோன்ற அளவுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு குழம்பு. அது என்னென்னா நண்டு குழம்பு. இந்த நண்டு குழம்ப உங்கள் வீட்டில் நண்டு வாங்கினீங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி கூட செய்ய முடியுமா? நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணால் பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ நண்டு எடுத்துட்டேன். அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் வந்து இது நல்ல மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோ போட்டு நல்லா விரவி வச்சுக்கோங்க. விரவும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து வரவுங்க, ஏன்னா நான் அவசரப்பட்டு விரவி என் கையிலலாம் குத்திடுச்சு, அதனால் கொஞ்சம் கவனமாக வரவுங்க. இது ஊறுற நேரத்தில் நமக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னெல்லாம் வேணும் நான் சமைக்கும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு கடாயில் நம்ம வந்து கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எப்போவுமே சொல்கிறது தான், எந்த நான்வெஜ்ஜுக்கும் தேங்காய் எண்ணெய் செம்ம சூப்பராக இருக்கும். இதில் நான் ஒரு 3 பெரிய உள்ளியும் 5 வத்தல் மிளகும் சேர்த்துருக்கேன். அந்த பெரிய உள்ளி வந்து கொஞ்சம் வசங்கி ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வந்துடுச்சு. இதில் 2 தக்காளி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தக்காளியும் வேண்டாம், ஏன்னா இதில் நம்ம புளியும் சேர்க்க போகிறோம். அதனால் தக்காளி கொஞ்சம் பார்த்தே ஆட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்துடுச்சு. இப்போது இதில் அடுத்ததாக நம்ம வந்து சேர்க்க போகிறது வந்து தேங்காய். இது வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் லைட்டாக சூடான போதும். அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம மல்லித்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். மல்லித்தூள் நிறைய சேர்க்க வேண்டாம், மல்லித்தூள் நிறைய சேர்த்தா கடுக்கும் அது. அதனால் 1 டேபிள் ஸ்பூன் போகணும். அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இனிமேல் இனி ஒரு 10-15 பூண்டு பற்களை வந்து நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வதக்கி வச்சோம்ல உள்ளி தக்காளி எல்லாம், அது ஆறிடுச்சு. அதை இனி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மாற்றிட்டு இனி அரைச்சி எடுத்துட வேண்டியதான். நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போ மண்சட்டி வச்சுட்டு மண்சட்டி சூடான அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் காயட்டும். தேங்காய் எண்ணெய் வந்து நல்லா காஞ்ச அப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் வந்து கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, இந்த 3ஐயுமே தாளிக்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். இதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சோல பூண்டு பற்கள் அதையும் போட்டுடலாம். அதை போட்டு லைட்டாக ஒரு கிண்டு விடலாம். அது செவந்து வந்து அப்புறமா நம்ம வந்து அரைச்சி வச்சோல பேஸ்ட் அதையும் போட்டுடலாம். போட்டுட்டு அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நல்லா கழுகி அந்த தண்ணியுமே அதில் ஊற்றிக்கலாம். எதையும் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போது நான் இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போ மெயினாக நம்ம விரவி வச்சோன்னா நண்டு, அந்த நண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நண்டு நல்லா அந்த ஊறி இருக்கும். நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு விரவி வச்சுருக்கனால நல்லா ஊறி போய் இருக்கும். அந்த நண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு பாதி நெல்லிக்காய் அளவு புளியை வந்து ஊற வச்சுட்டு அந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். புளியும் இதில் நிறைய சேர்க்கக்கூடாது, ஏன்னா தக்காளி போட்டிருக்கோம், அதனால் புளியும் நிறைய சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு இப்போ வந்து 4-5 பச்சை மிளகாய் அதையும் நான் உடச்சி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்றால நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிட வேண்டியதுதான். இப்போ மூடி வச்சு நல்ல கொதி வந்து கிரேவி உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அவ்வளோ திக்னஸ் வந்த அப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ண வேண்டியதான். ஆனால் இதை நீங்கள் வைக்கும்போது உண்மையாகவே சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ மணமாக இருக்கும். அந்த மணத்துலேயே நம்ம வந்து சாப்பிட்ணுன்னு தோணும். மேலே கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் என்னை பார்த்தாலே தெரியும், நான் பாதி டேஸ்ட் பண்ணி காலி பண்ணி விட்டுட்டேன். அப்படி இவ்வளோதான். நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.
Like, comment, and subscribe. Bye.